Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருந்துச்சு ஓவராலாட்டு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 93 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,951 பாயிண்ட்ஸாக இருக்குது. சென்செக்ஸ் வந்து 285 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 81,741 பாயிண்ட்ஸாக இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆக்சுவலாக மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்லாம் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பட் க்ளோசிங் ஒரு 54 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 51,553 பாயிண்ட்ஸாக இருக்குது. நிஃப்டி ஐடி 40,851 பாயிண்ட்ஸாக இருக்குது. இன்றைக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 3,462 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 3,366 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக 3 நாள் விற்றுருக்காங்க. ஓவராலாட்டு எஃப்ஐஎஸ் வந்து இந்த 3 நாளில் மட்டுமே 11,000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து மோர் தென் $1 பில்லியன். அதே வந்து டிஎஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 7 டேஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் எவ்வளோ விற்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாட்டு எஃப்ஐஎஸ் வந்து இவங்க டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் விற்றதுக்கு ஈக்குவலாட்டு டிஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கிறது கிளியராகவே தெரியுது. ஸோ மார்க்கெட்டில் இதான் நான் சொல்கிறது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி அண்டர் வேல்யூ ஸ்டாக் இருந்தாலுமே அதை வந்து ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணுங்கன்னு சொல்கிறது இதான் மார்க்கெட்டில். ஸோ மோர் ஆராட்டி எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 960 கோடி பண்ணியிருக்காங்க. 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் 554 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஆட்டு ப்ராஃபிட் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% டிக்ளைன் ஆயிருக்கு இயர் பேஸில். 54,771 கோடி பண்ணியிருக்காங்க. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 59,490 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 58,687 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஆட்டு ரெவன்யூ வந்து குவார்டர் பேஸ்லையும் கீழே விழுந்திருக்கு, இயர் பேஸஸ்லையும் கீழே விழுந்திருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 6,694 கோடியா இருக்கு. 29% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 350 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12.2% இருக்கு. டாடா ஸ்டீலோட இந்தியன் பிஸ்னஸ் வந்து ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 32,959 கோடியா இருக்குது இந்த குவார்ட்டரில். ஆக்சுவலாக சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 35,486 கோடியா இருந்துச்சு. 7% ஃபால் ஆயிருக்கு அவங்களோட இந்தியன் பிஸ்னஸ் ரெவன்யூ. அவங்களோட சப்சிடரியா இருக்கிற நீலச்சல் இஸ்பட் நிகம் லிமிடெட் அதில் வந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,478 கோடியா இருக்கு. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1,668 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்மெண்ட்லேயே ரெவன்யூ கீழே விழுந்திருக்கு. டாடா ஸ்டீலோட போர்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒரு 6,000 கோடி ஃபண்ட் வந்து இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. அவங்களோட சப்சிடரியா இருக்கிற நீலச்சல் இஸ்பட் நிகம் லிமிடெட்ல ஈக்விட்டி ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாட்டு 6,000 கோடி ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு டாடா ஸ்டீலோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்களோட போர்டு இன்னொரு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. 1 or more டிரான்சஸ் மூலமாட்டு 35 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பர்ச்சேஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட் வந்து டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி கூட பண்ணுறாங்க. அடுத்தது அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியா இருக்க டிவி பரிவார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 26% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணுறாங்க டாடா ஸ்டீல். ஸோ இந்த ரெண்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலோட ஷேர் இது போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட போர்டு இன்னொரு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ருஜு அலிகா இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து டாடா ஸ்டீலோட ஹோலி ஒன் சப்சிடரியா இருக்கு. ஸோ அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸையும் அந்த கம்பெனியும் டாடா ஸ்டீல் கூட மெர்ஜ் பண்ணுறதுக்கும் போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மோர் ஆர் இது டாடா ஸ்டீல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு டாடா ஸ்டீலில் வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ நான் வந்து லாஸ்ட் கன்சிடர் லெவல் 100-110 தான் அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 184 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அதில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டாடா ஸ்டீலில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் வெயிட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 10,959 கோடி பண்ணியிருக்காங்க. 4% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் 8,682 கோடி பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 36,465 கோடி பண்ணியிருக்காங்க. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட்ல 35,983 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேசிஸில். பட் குவார்டர் பேஸில் 3% கீழே விழுந்திருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 14,339 கோடியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 39.3% இருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்ட்டரில் 24,287 கோடியா இருக்கு. அதே சேம் குவார்ட்டர் ப்ரீவியஸ் இயர்ல 24,113 கோடியா இருக்கு. மோர் ஆர் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14,147 கோடியா இருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்ல 13,385 கோடியா இருக்கு. ப்ரொடக்ஷன் எடுத்து பார்க்கும்போது ரா கோல் பார்த்தீங்கன்னா 189 மில்லியன் டன்ஸ் ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல
175 மில்லியன் டன்ஸாக இருக்குது. ஆஃப் டேக் அது பார்த்தீங்கன்னா ஆஃப் டேக் கோல் வந்து 198 மில்லியன் டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 186 மில்லியன் டன்ஸாக இருக்குது. மோராட்டி இது கோல் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் ரெவன்யூ கீழே விழுந்திருக்கு. ஷேர் பிரைஸ் 522 ரூபா அந்த ரேஞ்சில் 522 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் டர்னிங்ஸ் 8 இருக்குது. இந்த ரேஞ்சில் இப்போதே கோல் இந்தியாவில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. என்ன கொஞ்சம் ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு இறங்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கோல் இந்தியாவில் என்ட்ரி கொடுக்கலாம். இப்போதைக்கு வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது கோல் இந்தியாவில். ஏன்னா மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேலி ஆகி அப்பர் பொசிஷனில் இருக்கிறவரை வெயிட் பண்ணுறது தான் நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு. ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம். ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை, கீழே விழுந்திருந்தாங்க. ஸோ மோராரட் அசோக் லைலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 257 ரூபாவில் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 259 ரூபா வரைக்கும் ஒரு ஹை போச்சு இன்னைக்கு மார்க்கெட்டில். ஸோ இவங்களுக்கு மோட்டிலால் ஓசால் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 285 ரூபா வரைக்கும் அந்த ஷேர் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோராரட் இன்னைக்கு ஒரு 1.5% மேலே ஏற்றிருந்தாங்க அந்த ஷேரு. ஸோ இது வந்து அசோக் லைலாண்டுக்கு மோட்டிலால் ஓசால் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HPCL, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன். இந்த ஷேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து எல்லாமே நெகட்டிவ்ல தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனும் சரி, IOCலும் சரி நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் UBS மற்ற ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே உங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த நியூஸ் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் எல்லாமே மேலே போகுது. மோரோவர் இது ஒரு POC செக்டாரு. ஸோ இவங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இவங்க ப்ராஃபிட் டவுன் ஆகிறதுக்கு இந்த கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் ஒன்று காரணம். ஸோ அது எல்லாமே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இவங்களோட ப்ராஃபிட் அடி வாங்குது. ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 393 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனோட ஷேர் ப்ரைஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மோட்டிலால் ஓசால் 460 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் இந்த டார்கெட் ப்ரைஸ் வச்சு நீங்கள் யாருமே இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் இந்த ரேஞ்சில் உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3650 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் ப்ராஃபிட் வந்து 4 to 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 5.9% வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த ப்ராஃபிட் வந்து மேலே போகிறதுக்கு அவங்க சில ரீசன் சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ரிடக்ஷன் ஒரு காரணம். நெக்ஸ்ட் வந்து கமாடிட்டி பிரைசஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்ததுனால ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் சேல்ஸ் வந்து 33,875 கோடியாக இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்ல 30,845 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாட்டு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70,560 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 11.6% க்ரோத் காமிச்சிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 4,51,308 யூனிட்ஸாக இருக்குது. 3.8% இன்க்ரீஸாக இருக்குது. அவங்களோட டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 5,21,868 வெஹிக்கிள்ஸாக இருக்குது. 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 32,061 கோடியாக இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 30,375 கோடியாக இருக்குது. அவங்க சொல்லியிருக்கிறது 2031 6 புதிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மாடல் வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், அதாவது அந்த CNG வெஹிக்கிள் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த CNG வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து டீசல் கார் சேல்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த குவார்ட்டரில் தான் சேல்ஸ் ஆயிருக்கு இந்தியாவில். அதாவது CNG சேல்ஸ் வந்து டீசல் கார் சேல்ஸை ஓவர்டேக் பண்ணது இந்த குவார்ட்டரில் தான் ஃபர்ஸ்ட் டைமு. அதுவும் இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் CNG வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ட் ஆஃப் த டிகேடில் மாருதி சுசுகி சொல்லியிருக்க அப்டேட்டு 28 மாடல்ஸ் வந்து அவங்க கைவசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்க கைவசம் 18 இருக்குது. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த டிகேடில் 28 மாடலாட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு 3 கார் இப்போ விற்குதுன்னா அதில் வந்து ஒரு கார் வந்து அது CNG வெஹிக்கிள் காராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 கார் சேல் ஆகுதுன்னா அதில் ஒரு கார் வந்து CNG வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோராராட்டு மாருதி சுசுகி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 5.9% டவுனு. ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 7.77% டவுனு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 3.5% ஏற்றிருந்தாங்க. 13,375 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3.89% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 31 இருக்குது. ஸோ ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் அப்டேட்டு. ஸோ இப்போதைக்கு மாருதி சுசுகியில் அப்டேட் உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டொயோட்டோ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. கிரீன்ஃபீல்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைக்கிறதுக்கு சத்ரபதி ஷாம்ஜி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைக்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் டொயோட்டோ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்க போகிறாங்க 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ அதுக்கான மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட சைன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் அதானி பவர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 55% கீழே விழுந்திருக்கு, 3900 கோடியா இருக்கு. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 8759 கோடியா இருந்திருக்கு, ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ 14717 கோடியா இருக்கு. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 11005 கோடியா இருக்கு. பட் ரெவன்யூ 36% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டு. இவங்களோட பவர் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் க்ரோத் டிமாண்ட் வந்து இந்தியாவில் வந்து அக்ராஸ் இந்தியாவில் ஸ்ட்ராங் க்ரோத்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் இதான் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அவங்களோட பவர் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 10.6% அந்த பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பீக் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 12% இருக்குது. அது ரெக்கார்ட் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு 250 ஜிகாவாட்டாட்டு போனால் அது பீக் லெவல் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதானி பவர் வந்து ஒரு தெர்மல் பவர் ப்ரொடியூசர். ஸோ இவங்களோட தெர்மல் பவர் கெப்பாசிட்டி 15.25 ஜிகாவாட்டாக இருக்குது. இவங்க வந்து மெகா சோலார் பிளான்ட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 40 மெகாவாட்டு, அதாவது நாலியா, பிட்டா, குஜராத் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோலார் பிளான்ட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மோராரட்டு அதானி பவரில் எனக்கு ஸ்டேக் ஹோல்டிங் கிடையாது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் அதானி குரூப்பில் வந்து இன்னொரு அப்டேட்டு, இவங்களோட வியட்நாம் போர்ட்டில் வந்து $2 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியர்லி இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $2.8 பில்லியன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதானி குரூப்பில் வந்து ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பில் வந்து அப்டேட்டு. டாடா குரூப் பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து ஸ்டேக் அக்யூசேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பார்த்துருந்தோம். விவோ வந்து பார்த்தீங்கன்னா 51% ஆஃப் த ஸ்டேக், அதாவது அவங்களோட இந்தியன் பிஸ்னஸ் ஸ்டேக்கை டாடா குரூப்பில் விற்க போகிறாங்க அப்படின்னு அப்டேட் பார்த்துருந்தோம். இவங்க ஆப்பிள் கூடயும் பார்த்தீங்கன்னா டாடா வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டீலுக்கு வந்து அதாவது விவோவில் வந்து டாடா குரூப் ஸ்டேக் அக்யூசேஷன் பண்ணுறதுக்கு டாடா இவங்க ஆப்பிள்கிட்ட வந்து எதிர்ப்பு வந்ததுனால டாடா வந்து இப்போ அந்த முடிவை கைவிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா குரூப் வந்து ஆப்பிள் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால விவோ வந்து அவங்களுக்கு ஒரு காம்படிஷனாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோராரட் இது பார்த்தீங்கன்னா விவோவில் ஸ்டேக் அக்யூசேஷனை டாடா குழுமம் இப்போதைக்கு கைவிடுறது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து டாடா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 4458 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 9.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சீக்வன்ஷியல் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 9% கீழே விழுந்திருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.88% இருக்கு. அதே முந்தின குவார்ட்டரில் 2.92% இருந்திருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 3.51% இருந்திருக்கு. ஓவரால் ஆட்டு கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேஸ்லையும் சரி, இயர் ஆன் இயர் பேஸ்லையும் சரி. நெட் என்பே ரேஷியோ 0.69% இருக்கு. முந்தின குவார்ட்டரில் 0.68% இருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 0.78% இருக்கு. இதுவும் குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,600 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இன்னைக்கு பேங்க் ஆஃப் பரோடா ஷேர் பிரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 254 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோர் வராட்டி இப்போதைக்கெல்லாம் பேங்க் ஆஃப் பரோடாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியாலாம் நான் இல்லை. ஸோ இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவீன் ஃப்ளூரைன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நவீன் ஃப்ளூரைன் இன்டர்நேஷனல் லிமிடெட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 16.8% கீழே விழுந்திருக்கு. 51.2 crores பண்ணியிருக்காங்க. அதாவது 51 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 62 கோடி பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ 6.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 523 கோடியா இருக்கு. எபிட்டா 12.1% கீழே விழுந்திருக்கு. 100 கோடியா இருக்கு. ஏன்னா முந்தின சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல 114 கோடியா இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 19.2% இருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்ல 23.3% இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனிஸ்ல அப்டேட் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ளை அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல, இந்த அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் சப்ளை அக்ரிமெண்ட். ஸோ இது மூலமாட்டு ஆனுவல் ரெவன்யூ பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா CY25ல 20-30 கோடி வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. அடுத்தது நியூ ஆக்ரோ மாலிகூல் பார்த்தீங்கன்னா சூரத் ஃபெசிலிட்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து குளோபல் மேஜரில் விற்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஆனுவல் பீக் ரெவன்யூ பொட்டன்ஷியல் 40-50 கோடி வரைக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்ரோ ஸ்பெஷாலிட்டி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குஜராத்தில் இருக்க தாகஷ் பிளான்ட்டுக்கு 540 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் செப்டம்பரில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சூரத்தில் பார்த்தீங்கன்னா நியூ கேப்பபிலிட்டி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 30 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த ஃபினான்ஷியல் 25 குவார்ட்டர்லி 2ல வந்து அதோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த Q2 செகண்ட் குவார்ட்டரில் ஃபினான்ஷியல் 25 செகண்ட் குவார்ட்டரில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. CDMO கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் செக்மெண்ட், அதில் நவீன் ஃப்ளூரைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூரோப்பியன் CDMO MSA ட்ரக் அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு ஒரு இனிஷியல் பீக் ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க.
CGMP4 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட் 288 கோடியில் பார்த்தீங்கன்னா phase 1 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க வித் அன் அவுட்லே ஆஃப் 160 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கமர்ஷியல் இயர், அதாவது இந்த CY25 இயரில் எண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட். மோரோராட்டு நவீன் ஃப்ளூரைடோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 5% மேலே ஏற்றிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு மட்டுமே 200 ரூபாய்க்கு மேலே ஏற்றிருந்தாங்க. 3775 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டார்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, டார்கெட் ப்ரைஸ்னா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 3400 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷேரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவீன் ஃப்ளூரைனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் ஃபெர்டிலைசர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2281 கோடி பண்ணியிருக்காங்க ஃப்ளாட் ஆர்கேரானட் பேசிஸில். ப்ராஃபிட் வந்து 200 கோடி பண்ணியிருக்காங்க, 76% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 464 கோடியாக இருக்குது, 65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 20.4% இருக்குது. 12.1% வந்து பார்த்தீங்கன்னா முந்தின குவார்ட்டரில் இருந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் இருந்திருக்கு. ஸோ 12.1%லேருந்து எபிட்டா மார்ஜின் இப்போ 20.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் அவங்க வந்து கிராப் டெக் கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன் கிராப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்மார்ட் டெக் கிரேடில் வந்து பேடிஸ் அண்ட் பல்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அமோனியம் நைட்ரேட்டுக்கு வந்து டியூட்டி ஹைக் பண்ணாங்க, ப்ளஸ் வந்து டியூட்டி ரிடக்ஷனும் பண்ணாங்க. எதுக்குன்னா ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், அது இந்த கேட்டலைஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ரீஷியஸ் மெட்டல் வந்து டியூட்டி ரிடக்ஷன் பண்ணாங்க. ஸோ இது போத்துமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் தான் அந்த ஷேருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ஃபெர்டிலைசர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 942 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 2% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ மோரோராட்டி இப்போதைக்கு தீபக் ஃபெர்டிலைசரில் நான் என்ட்ரி கொடுக்க ஐடியா இல்லை. ஸோ இது வந்து ரிசல்ட்ஸ் அப்டேட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு கீழே இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறாங்க. ஒரு 32,000 கோடி டேக்ஸ் எவேஷன் சம்மந்தம் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 2017, 2021, 22 அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து டேக்ஸ் இவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் குற்றச்சாட்டு. ஸோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்கிறாங்க. ஐஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க, அந்த நான் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் அஸ் ரெசிப்டன்ஸ் ஆஃப் சர்வீஸ், இது வந்து உங்கள் நான் பேமெண்ட்டாக இருந்திருக்கு. ஓரளவு இவங்க பேமெண்ட் பண்ணி ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்டில் அது மிஸ் ஆகிருக்கோ என்னதோ தெரில. ஸோ மோரோட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிஎஸ்டி ஆக்ட் கீழே தான் இவங்க வராங்க. ஸோ அது கீழே தான் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு என்ன குற்றச்சாட்டுன்னு நிரூபிக்கப்படும். ஸோ அப்போ நம்ம அந்த முடிவு வரும்போது தான் நமக்கான அப்டேட் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 32,000 கோடி டேக்ஸ் இவேஷன் சம்பந்தம் மட்டும் இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.